கடந்த 200 ஆண்டுகள்ல இந்து தர்மத்திற்கு வந்த சோதனை என்பது எண்ணற்ற அளவற்ற சோதனை. இதை பயன்படுத்தி நம்ம சுவாமி சின்மயானந்த அவங்க ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க, இந்தியாவை பொறுத்தவரை 2 மதம் தான் இந்தியாவில். இன்னைக்கு இந்துக்களாக இருப்பவர்கள், இன்னொருவர் இந்துக்களாக இருந்தவர்கள். 2 மதம் தான் இந்தியாவில் இருக்கு, வேற எந்த மதமும் கிடையாது என்று சுவாமி சின்மயானந்த அவர்கள் அடிக்கடி தன்னுடைய சொற்பொழிவுல பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள். காலம் மாறும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது நிறைய நண்பர்கள் மதம் மாறி வேற பக்கம் போயிட்டாங்க. சோ எல்லா மதமும் சம்மதம் என்று நினைக்கக்கூடிய மதத்திலிருந்து நாம் இருக்கின்றோம். எந்த மதத்தையும் கூட நம்ம கீழே பார்க்க மாட்டோம், அவங்க தவறுன்னு சொல்ல மாட்டோம். யார் வந்தாலும் கூட ஒரு அனுமதி. மகாராஷ்டிரா பகுதியில இன்னைக்கு இருக்கக்கூடிய பாம்பே பகுதியில ஜொரஸ்ட்ரியன் பெர்சியன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான், அவங்க ஊர்ல பிரச்சனை வந்த பொழுது அங்கிருந்து எல்லாம் பயந்து நம்ம கிட்ட வந்தாங்க. 13ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு அத்தனை பெர்சியன் இங்க வந்தாங்க. அவங்க ஒரு மதத்தை பின்பற்றுறாங்க, ஜொரஸ்ட்ரியனிசம் அப்படிங்கிற அந்த மதத்தினுடைய பெயர். சொல்றாரு, இந்து தர்மத்தை சார்ந்தவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை, நாம் சொம்பில் இருக்கக்கூடிய பாலை போன்றவர். எத்தனை பேர் நம்மிடம் கலந்தாலும் கூட அதை அப்படியே கிரகிச்சு நாம வச்சிருக்கோம். அதனால இந்த மதம் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.